காலையிலேயே பட்டர் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிச்சனுக்குள்ளே போனேன். ஆனா போனதுமே பிளான் மாறிடுச்சு. ஏன்னா வீட்ல இருந்த சிக்கன் குவான்டிட்டியே கம்மி. அதில போன்லெஸ் மட்டும் எடுத்து பட்டர் சிக்கன் பண்ணணும்னா ஒரு டைம்க்கு கூட காணாது. அது மட்டும் இல்ல, நான் இன்னைக்கு எழும்புனதே லேட்டு. இதுக்கப்புறம் சிக்கன மேரினேட் பண்ணி பட்டர் சிக்கன் பண்ணி முடிக்க எப்படியும் லேட் ஆயிடும். அதனால இன்னொரு நாள் பட்டர் சிக்கன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நார்மலா சிக்கன் கறி வச்சு சப்பாத்தி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் பொறுப்பெல்லாம் என்கிட்ட குடுத்துட்டு அம்மா வீட்டோட டீப் கிளீனிங் ப்ராசஸ்ல இறங்கிட்டாங்க. இந்த பொண்ணு உண்மையிலேயே சிக்கன் கறி தான் பண்ணுதா? இல்ல சாம்பார், காரக்குழம்பு அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு குழம்பு வச்சுட்டு பேர தெரியாம மாத்தி சொல்லுதா? அப்படிங்கிற டவுட் பார்க்குறவங்கள்ல நெறைய பேருக்கு வரலாம். ஏன்னா எனக்கும் அதே டவுட் அடிக்கடி வந்துட்டு போச்சு. ஆனா நம்பணும். கடைசி வரை நம்பணும். அடிச்சு கூட கேட்பாங்க. தூக்கத்துலேருந்து எழுப்பி கூட கேட்பாங்க. அப்பவும் நீங்க சொல்லணும் இதுதான் சிக்கன் கறி அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் கதைக்கு வரேன். குக்கிங்ல நான் பண்ற மேஜரான 2 மிஸ்டேக். 1 ஏதாவது இன்கிரீடியன்ட் போட மறந்துருவேன். அப்படி இல்லன்னா அதே இன்கிரீடியன்ட்ட அதிகமா போட்டுருவேன். இன்னைக்கும் அப்படிதான் தண்ணிய வந்து லிட்டர் கணக்குல ஊத்திட்டேன். தண்ணி ஊத்துற வரைக்கும் எனக்கு வந்து நல்லா தான் போயிட்டுருந்தது. தண்ணி ஊத்துனதுமே கலரு, டேஸ்ட்டு எதுவுமே இல்ல. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. சரி நம்ம பண்றதுக்கு பேரு தான் சிக்கன் கறி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன அப்படியே ஓரம் கட்டிட்டு நான் சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சப்பாத்திய ஸ்க்ராட்ச்லேருந்து போடுறேன். ஏன்னா எப்பவுமே அம்மா வந்து சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு வச்சிருப்பாங்க. நான் தேய்ச்சு கல்லுல போட்டு மட்டும் தான் எடுப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து சப்பாத்தி மாவும் நீயே பெசஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னமோ எனக்கு அந்த சப்பாத்தி மாவு பெசைறது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சின்ன வயசுல அந்த சப்பாத்தி மாவு வச்சு விளையாடுவோம்ல, அது மாரி அது கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அப்படி ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தனாலயோ என்னமோ தெரியல, சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. கடைசியில காம்ப்ளிமெண்ட் சிக்கன் கறிக்கல்ல சப்பாத்திக்கு தான்.